நம்ம தமிழ்நாட்டில் மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்டு ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 மந்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22,000 உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டேட், அதாவது இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 10/10/2024, அதாவது அடுத்த மாதம் நீங்கள் 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோடு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதிலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக கழித்து இந்த வெப்சைட் வந்து வெளியிட்ருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எல்சி, அதாவது என்எல்சி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் லிமிட்டட்லேருந்து தான் இங்கே வந்து விட்டுருக்காங்க. சரிங்களா, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேரியர் வெப்சைட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வெளியாச்சு அண்டு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எப்போ வெளியிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. 18/9/2024 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வெளியிட்ருக்காங்க. அண்டு 20ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். இதில் இந்த ஜாப் வந்து எதுக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸுக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டு, அதாவது நீங்கள் பல ஸ்டேட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து வெளியிட்ருக்காங்க. இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 56 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 56 வேக்கன்சி டோட்டலாக கொடுத்துருக்காங்க. நெய்வேலி யூனிட்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17 வேக்கன்சி இருக்குது. கார்பரேட்டர் ஆஃபீஸருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்டு பிரிங்சரில் ப்ராஜெக்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. என்டிபிஎல்லில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெகுலர் ஆஃபீஸ் சென்னைக்காக வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி இருக்குது. அண்டு சென்னை கம்யூனிட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி இருக்குது. அண்டு நியூ டெல்லியில் வந்து 2 வேக்கன்சி இருக்குது. அண்டு தலபிரா ப்ராஜெக்டுக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 வேக்கன்சி இருக்குது. அண்ட் சவுத் கொரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 56 வேக்கன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வேக்கன்சி வந்து என்றைக்குமே கொடுத்ததுன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது டோட்டலாக வந்து நெய்வேலியில் 17 வேக்கன்சியும் அண்டு சென்னையில் வந்து 4 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த வாய்ப்பு வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்டு இதுக்கு வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமே கிடையாது அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 மந்த் வந்து ட்ரைனிங் இருக்கும். அந்த 12 மந்த்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யூஆர், இடபிள்யூஎஸ்சி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 28 வயசும், அண்ட் ஓபிசி, என்சிஎல் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 31 வயசும், அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 33 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதாவது கேட்ரேட் அக்கௌண்டன்ட் நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிஎம்ஏ நீங்கள் முடிச்சிருந்தா, அதாவது கோஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுக்கு வந்து சிஏ அல்லது சிஎம்ஏ நீங்கள் எஜுகேஷனில் நீங்கள் வந்து முடிச்சிருந்தா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்படி தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும், இப்படி தான் நீங்கள் இத்தனை கேபிள் தான் நீங்கள் வந்து அப்லோடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளாரிஃபையாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்க ரிலாக்ஸேஷன் இல்லாமல் இதில் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க. அண்டு இதை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்டு உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை வந்து பொறுத்த வரைக்கும் இவங்க பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, செலெக்ஷன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட், அதாவது கேண்டிடேட்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மார்க் பர்சன்டேஜை வச்சு தான் உங்களுக்கு இந்த வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாமெல்லாம் எதுவும் கிடையாது. எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிஏ, சிஎம்ஏ இந்த 2 இது மட்டும்தான் இருக்கும். மற்ற ரிலாக்ஸேஷன் அண்டு ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க.
இதில் வந்து உங்களுக்கு முக்கியமானது என்னென்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிளாரிஃபையாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து என்ன பாஸ்போர்ட் சைஸ் இருக்குது அண்ட் உங்களுக்கு இமேஜ் வந்து எவ்வளோ சைஸ் இருக்கணும் அண்ட் ஏஜ் ப்ரூஃப் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அண்ட் பர்த் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, HSC சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எத்தனை கேபிலேருந்து எத்தனை கேபி வரைக்கும் நீங்கள் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு எது நீங்கள் கிளிக் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் ப்ராப்பராக கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 20/9/2024 வரைக்கும். அண்ட் ஆன்லைன் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10/10/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நெய்வேலியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்க அட்ரஸில் வந்து நீங்கள் டேரெக்டாகவும் நீங்கள் போய் கலந்து பேசி இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இவங்க கொடுத்துருக்க 12 நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்ளை நவ்ன்றதை நீங்கள் கொடுத்தாவே போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு லோட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் டேரெக்டாக உள்ளே போயிடலாம். அப்படி இல்லைன்னா இவங்க கொடுத்துருக்கிற நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் நியூ பாஸ்வேர்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. மேலே இருக்கும் பாருங்கள், மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். உங்களுடைய நேம் கேட்பாங்க அண்டு இமெயில் ஐடி அண்ட் இங்கே கொடுத்துருக்கிற இந்த ஆன்சரை கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிரும் சரிங்களா. அந்த இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா TNEBயில் வந்து வேலை கிடைக்கிது, பெரிய விஷயம்னு கூட சொல்லலாம். இந்த தடவை வந்திருக்கு. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், அதாவது குவாலிஃபிகேஷன் வந்து தகுதியாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. இதிலே வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சரி.